ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கார் கழுவ போகிறோம். கார் கழுவி நாள் ஆகுது. இன்றைக்கி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும் போல். கழுவை ஸ்டார்ட் பண்ணால் நிறைய டைம் எடுக்கும். அதனாலேயே இன்றைய கழுவு நாளைய கழுவுனா அப்படி தள்ளி அப்படியே போகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி கழுவலாம் டிசைட் பண்ணியிருக்கிறேன். கழுவுறதுக்கு முதல் ஃபஸ்ட்டாக உள்ளெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வைக்கியம் எடுத்துருக்கா துடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் கழுவ ஸ்டார்ட் பண்ணுவேன். பூட்டை பக்கிங் பண்ணுவோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணி கனகாலமாகுது. வேக்யூம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணுவோம். இது 7 சீட் கார் ஸோ அந்த சீட்டை இப்போ மடித்து விட்டு வந்தால் அதை நிமித்தி போட்டு க்ளீன் பண்ணுவோம். உள்ள இந்த சீட்டை மடிப்போம். உள்ளே டஸ்ட்டாக தான் இருக்குது. உள்ளே க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாம் ஃப்ளோர் மேட் போட்டிருக்கு. மூன்று ட்ரோவுக்கும் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் எடுத்து திருப்பி போடுறதெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடு. அப்போ அப்படியே விட்டுருக்கேன். மற்ற இது அவ்வளோ டேட்டியாக குறைவு. இந்த சைட் நான் யூஸ் பண்ணுற குறைவு. நம்மளா முன்னுக்கு தான் டேட்டியாக அதை தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். செகண்ட் ரோ எல்லாம் ஊற்றியாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் மண் பிரண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ண தான் பண்ணணும். காரை கழுவிட்டுள்ள அதையும் எடுத்து க்ளீன் பண்ணுவோம். இப்போதைக்கு வேக்யூம் பண்ணி விட்ருக்கு. காரை கழுவிட்டு உள்ள க்ளீன் பண்ணலான்னு டஸ்ட்டோட துறைக்கலாம்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலுக்குள்ளே கழுவ இல்லாது. வெயில் போகத்தான் நீ கழுவலாம். மேபி பின்னேரம் தான் கழுவலாம் போல இருக்குது. ஸோ இப்போ உள்ள காருக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டுகளை துறைக்கணும். டஸ்ட் போட்டெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட். அந்த கேமராவில் தெரியாதா, ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வைப் பண்ணி விடுவோம். இப்போ இந்த மைக்ரோஃபைபர் க்ளோத்தை கொஞ்சம் ஈரமாக்கி விட்டினா இது ஸோ டஸ்ட்டுகளை துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமெண்டு அதை துடைச்சிட்டு அந்த கெமிக்கலால் போட்டு திருப்பி துடைப்போம். ஸோ இப்போதைக்கு சும்மா அந்த டஸ்ட்டுகளை மட்டும் எடுக்கிறதுக்கு இதை போட்டு எடுக்கிறேன். சும்மா தண்ணியை போட்டு தான் எடுக்கிறேன். இந்த டேஷ்போர்டில் நிறைய டஸ்ட் இருக்குது. அது பார்க்க தெரியல. ஃபுல்லாக டஸ்ட் தான் விடும். இப்போ டஸ்ட்டெல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு. இனி வேறு ஒரு க்ளோத்தால் கெமிக்கலை போட்டு அதில் துடைச்சி எடுப்போம். இது வைனல் கேரண்டு பிளாஸ்டிக் அது க்ளீன் பண்ணுறதுக்கு. மற்றது லெதர் இருக்குது. ஸோ இதை முதல் ஃபஸ்ட்டாக போட்டு க்ளீன் பண்ணுவோம். சீட்டு பிளாஸ்டிக். ஸோ சீட்டுக்கு மற்றதை போட்டு திறக்கணும். வைனல்லேருந்து இப்படி இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கு தான் அதை போடுறது.
இன்னொரு பக்கத்தில் இந்த மைக்ரோஃபைபர் குளோத்தின மற்ற பக்கத்துக்கு நான் பிளாஸ்டிக்கின் ஸ்ப்ரே அடிச்சுட்டு துடைப்போம். இதில் எடுக்கிற சுரியலை நீ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படியே வச்சு துடைச்சி எடுக்கலாமான்னு பார்ப்போம். போச்சு தண்டா ஓகே, இல்லாட்டிக்கு அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஓகே, அது சும்மா அந்த சுரி தான் இப்போ துறைக்க போகுது, இறைச்சி தண்ணி ஓட்டு துறைக்க. ஸோ இதால் தண்டு ஓட்டு பிறகு இன்னொரு மைக்ரோஃபைபர் குளத்தால் துடைச்சி எடுத்து விட்டால் சரி. இன்னும் ஒரு கதை துடைச்சி எடுப்போம். ஓகே, இப்போ க்ளீனாக இருக்குது. இனி அடுத்து அதை கழுவ தேவையில்லை. இனி காரை வழியில் கழுவுனா சரி. இப்போ வெயில் அடிக்குது, பின்னேரம் போல் காரை கழுவும் டைம் கிடைச்சா. இந்த சீட் ஒன்றுக்குமே கவர் போர்டு இல்லை. கவர் போட்டால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஆனால் ஒன்றுக்கும் கவர் போர்டு இல்லை. ஏன்னா அந்த கூடவில் கொடுத்து வாங்குறது இந்த லெதர் சீட் அதுகளுக்காகவே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது. வாங்கி போட்டு கவரை போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் வாங்கலை. ஆனால் எப்படியும் ஃப்ரண்ட் சீட்டுக்கு என்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறதால அது போட்டால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம், மட்டும் வாங்கத்தான் போகணும் முன்னுக்கு. பின் சீட்டால் அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற இல்லை. ஸோ அதில் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் முன் சீட்டுக்கு அப்படியே மட்டும் போடத்தான் போகணும். இப்போ ஈவினிங் 5:30 ஆகுது. ஸோ கார் கழுவ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வீல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, வீல் க்ளீனர்னு சொல்லி. ஸோ அதை அடித்து விடுவோம். அடித்து கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது மாதிரி எல்லா வீலுக்கும் அடித்து விடுவோம். எல்லாம் டஸ்ட்டாக தான் இருக்குது வீலெல்லாம், கண்ணால் கழுவையில் தானே. இது அந்த பிரேக் டஸ்ட்டெல்லாம் அப்படியே கரைச்சி அப்படியே எடுக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அடிக்கடி யூஸ் பண்ணுற இல்லை. இப்படி வீல் நல்ல டேட்டியாக இருந்தால் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் அடிச்சு தானே. இதில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் அந்த பிரேக் டஸ்ட் எல்லாம் அப்படி இதாண்டு பர்பிள் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ நார்மலாக தண்ணி அடித்து கழுவி போட்டு பிறகு நாங்கள் ப்ரஷ் இருக்குது, ப்ரஷ்ஷால் இருக்கா சோப் போட்டு அடிச்சு விட்டு கழுவி விட்டாமட்டா ஓகே. ஸோ ஹை ப்ரெஷர் மிஷின் இருக்குது, அதெல்லாம் நான் கழுவ போகிறோம் நாங்கள். ஸோ தண்ணி லைனாக அதுக்கு இப்போ கழுவ போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்த ஸ்னோ ஃபோம் இருக்குது, ஸ்னோமை அப்படி ஒரு மாதிரி அடித்து மேலே இதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டாக அந்த ஃபோம் அடிப்போம். அதுக்கு ஒரு லிக்விட் இருக்குது ஸ்னோ ஃபோமுக்கு. ஸோ அதில் ஒரு 100 ml ஃபில் பண்ணுவோம். இல்லை 100 ml அதை விட்டுட்டு மிச்சத்துக்கு தண்ணியை விட்டு நிரப்பணும். தண்ணியை நிரப்பிட்டு வரேன். ஓகே, தண்ணி நிரப்பியாச்சு. நீ இதை ஊட்டிட்டு இந்த ஹை ப்ரெஷர் மிஷினில் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் தண்ணி அடிக்கலை, இப்போ ஃபோம் அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் அடிக்க போகிறோம். ஸோ இதில் கலட்டிட்டு இது தண்ணி அடிக்க மற்றதை போட்டணும். அது இப்போ தேவையில்லை. இப்போ ஃபோம் அடிக்கிறபடியாக அதை நேரடியாக அந்த இதில் போட்டுவோம். இப்போ மிஷினை ஆன் பண்ணிட்டு அடித்தா அதோட தண்ணியும் சேர்ந்து இந்த நுரையோடு சேர்ந்து அடிக்கணும். நான் காருக்குன்னு தண்ணி அடிக்கலை, முதல்ல இந்த நுரையை அடித்து காரில் விட்டால் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக லூஸ் பண்ணி விட்டோன்னா திருப்பி தண்ணி அடித்து கழுவலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோம் தான் அடிக்க போகிறோம். மிஷின் ஆன் பண்ணுவோம்.
இப்போ ஃபோம் அடித்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, நீ தண்ணி அடித்து அதை கழுவுவோம். இனி வந்து கையால் உறைஞ்சி கழுவ போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு லிக்விட் இருக்குது, அதை கொஞ்சம் விட்டுட்டு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நினைக்கிறேன் 2 வாளியில், ஒரு வாளியில் சோப் போட்டு வச்சுருக்கு, ஒரு வாளியில் சும்மா தண்ணி எடுத்து வச்சுருக்கு, நார்மல் தண்ணி. ஸோ ஒரு முறை சோப் போட்டுவிட்டு அதுக்குள்ளே நார்மல் தண்ணியில் கழுவிட்டு தான் திருப்பி சோப் போடுறது. சொன்னால் காரில் இருக்கிற டஸ்ட் அதிலேருந்து இதில் பிறண்டு இருக்கும் இந்த ஸ்பாஞ்சில். ஸோ மண்ணுகள் அதிலேருந்து திருப்பி காரில் கீறாமல் நல்ல தண்ணியில் கழுவிட்டு எடுத்தால் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அடுபட்டுரும். இல்லை அடிச்சில் இது எதுவும் கல்லுகள் எதுவும் இருந்தால் காரை கீறும். ஸோ அதுக்காகத்தான் 2 தண்ணி. ஸோ இதை இப்போ கையால் உறைஞ்சுவோம். முதல்ல வந்து ஃபோம் போஸ் போட்டு பண்ணது வந்து அது நிறைய நாள் கழுவாதபடியாக நிறைய டஸ்ட் இருந்தது மேலால். ஸோ முதல் கழுவுனா அந்த மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் விடுபட்டுரும். இது சும்மா இப்போ கீழே இருக்கிற டஸ்ட்களை தான் இதை க்ளீன் பண்ணுது. பெரிய டஸ்ட்கள் இருந்தால் முதல் ஃபோம்லேயே முக்கால்வாசி எடுபட்டுரும். இது சும்மா லைட்டாக இன்னொருக்கா போட்டு உறைஞ்சினா மிச்ச டஸ்ட்கள் எடுபட்டு இன்னும் க்ளீனாக இருக்குங்க. தனியாக அதை மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டஸ்ட்கள் எடுக்காது. டஸ்ட்டு இந்த அதில் ஒட்டி கொண்டு இருக்கிற டஸ்ட்டுகள் அப்படியே இருக்கும். அதை போடாமல் அந்த ஃபோம் வாஷ் பண்ணாமல் நேரடியாக இதை வச்சே வாஷ் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய நாள் வாஷ் பண்ணலன்றபடியாக அதை இருக்கா போட்டு டஸ்ட் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதால் போட்டு கழுவுனா இப்போ இதுக்கு ஒரு தண்ணி அடித்து கழுவிட்டு மிச்சத்துக்கு போடுவோம். என்ன சொன்னால் காய விட்டோம்னு சொன்னால் அப்புறம் டொட்டாக இருக்கும் காரில். ஸோ அதற்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை சோப் போட்டோம்னா ஓகே. மேலே கழுவுறாண்டா கீழே நின்று எட்டாது. ஸோ நான் கொஞ்சம் மேலே வேறு நின்று தான் கழுவோம். நீ வீல இருக்க நைஸா திருப்பி இருக்க ஒரு 5 கழுவி விடும். ஸோ இதை மாதிரி அந்த 4 வீலையும் இப்போ நான் கழுவ போகிறேன். ஓகே, கழுவியாச்சு. நீ ஈரத்தை துடைச்சி எடுப்போம். அப்படியே ஈரத்தை விட்டால் புள்ளி புள்ளி மாதிரி சில வரும். ஸோ துடைச்சி எடுத்து விட்டால் நல்லம். ஸோ அதுக்கு ஒரு டவல் ஒன்று இருக்குது இங்கே துடைக்கிற கண்டு அப்படி தண்ணியை உறிஞ்சி எடுக்கும்போது. ஸோ ஹார்ப்பா ஃபுல்லாக துடைச்சி முடிஞ்சு மேலே நைஸாக பாலிஷ் போடலாம். ஆனால் லைட்டாக மழை தூடுற மாதிரி இருக்குது. இந்த பாலிஷ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரே அடித்து பாலிஷ் பண்ணி விடுவோம். அந்த ஸ்ப்ரே தான் அடிக்க போகிறோம். ஸ்ப்ரே அடிச்சுட்டு நைஸாக துடைச்சி விட்டா சரியா.
இது வந்து காருக்கு வேக்ஸ் போடுற மாதிரி. ஆனால் இது வந்து ஸ்ப்ரே இதில் வருது. ஆனால் இதுவும் ஒரு வேக்ஸ் மாதிரி தான் இது. இந்த வேக்ஸ் போட்டால் என்ன செய்யணும்னு சொன்னால் கார் ஷைன் பண்ணும். மற்ற டஸ்ட்டுகள் வந்து ஈஸியாக ஒட்டி பிடிக்காது. கொஞ்சம் மற்ற மழை தண்ணியெல்லாம் அப்படியே வழக்கி கொண்டு போகும் பட்டாலும் அப்படியே நிற்காது அந்த இதுகளில். ஸோ இதை எல்லாத்துக்கும் எல்லா பெனலுக்கும் போட்டு வடியாக உறைஞ்சி விடுவோம். இது வந்து கணக்க ஸ்ப்ரே பண்ணத்தில் ஒரு பெனலுக்கு வந்து 2 ஸ்ப்ரே தான் அடிக்க சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 2 தரம் ஸ்ப்ரே பண்ணி போட்டு துளைச்சி விட்டா சரி. ஓகே, எல்லாத்துக்கும் அடித்து ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் அடித்து கழுவியாச்சு, போலீஸ் எல்லாம் போட்டாச்சு. பார்க்க அப்படி இருக்குதா கேமராவுக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. பிளாக் கார் வந்து தூரத்துலேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் கிட்ட பார்க்க தான் நான் நல்லா டஸ்ட்டெல்லாம் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தா க்ளீனாக தான் தெரியும். காரும் களைய முடிய கணக்காக மழையும் பெய்யுது. கார் எடுத்து உள்ள விட்டாச்சு கராஜுக்குள்ளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.